ஆனால் என்னால் ஏற்றுக்க முடியல. எனக்கு வந்து ஒரு பக்கம் 12th பப்ளிக், ஒரு பக்கம் டிஎன்பிஎஸ்சி. நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதா பப்ளிக்கா அப்படின்னு எனக்கு பார்க்குறப்ப என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. அழுவ ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அப்போ தான், அதாவது படிக்க ஆரம்பித்து நான் முதல் முறையாக இந்த இது சம்மந்தமாக நான் முடிவு பண்ணி அழுதது அப்போ தான் முதல் முறை. 17 வயசுலேயே கிட்டத்தட்ட வெளியிலலாம் போய் வேலை செஞ்சேன். ஆந்திரா வரலையும் போய் வேலை பார்த்தேன். சிமெண்ட்டு பாலில் அடித்தது தான் தெரியுமே தவிர இந்த மாதிரி ஆகும்லாம் எனக்கு தெரியாது. நான் அதை அப்படியே விளையாட்டுத்தனமாக விட்டுட்டு ஒரு 3 மாதம் அப்படியே விளையாட்டுத்தனமாக விட்டுட்டு இருந்துட்டேன். ஆனால் ஊர் மக்களுக்கு வந்து நான் படிக்கிறதே வந்து அவங்க யாரும் ஏற்றுக்கலையே. சோறு கூட வழி இல்லாமல் கொண்டு அனாதே ஹாஸ்டலில் தள்ளி விட்டு வந்துட்டா. ஸ்கூலை மூடிட்டாங்கன்னு சொல்லவே சார், நான் எப்படி ஒரு பார்வை இழந்து நான் நின்னனோ அதே போல் அந்த ஸ்கூல் வாசலில் நின்னேன். அப்போ தான் நான் சுதாரித்தேன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப எனக்கு பார்வை தெரியலன்ற விஷயமே தெரியுது. எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார் செஞ்ச பாவமோ இந்த மாதிரிலாம் ரொம்ப ரொம்ப இரிட்டேட்டிங்காக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நான் தான் முன்னே முடிவு பண்ணிட்டேனே, நம்ம ஏதாவது ஒரு வகையில் நிரூபித்து காட்டி ஆகணும். யாருன்றத இந்த ஊருக்கு நிரூபிக்கணும்னு முடிவு பண்ணி தான் சார் நான் ஊரை விட்டே வெளில வந்தேன். பிளைண்டான பிறகு நான் வேலைக்கு வந்த பிறகு தான் சார் எனக்கு ஒரு தெளிவான ஒரு மனநிலையே வந்துச்சு. அம்மாவுக்கு ஒரு ஆசை, கல்யாணம் பண்ணி பார்க்கணும் பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லி கல்யாண பேச்சு எடுத்தோடனே ஊருக்குள்ளே பரபரப்பான ஒரு பேச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டு, எப்படி ஒன்று கல்யாணம் நடக்கும்? நான் ரொம்ப லைஃப்பில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அப்பா நல்லா யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கே விமல்ராஜ். நான் வந்து 2010-11 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் நடந்த குரூப் 4ல் பாஸ் பண்ணி இன்றைக்கி 2012 மே மாதம், அதாவது ஊர வளர்ச்சித்துறை திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் நன்னிலத்தில் வந்து நல்ல பிடிஓ ஆஃபீஸில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி. ஆனால் பர்த் ஆஃப் நார்மல். அது பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் திருப்பகுளூர். அதில் வந்து அக்னீஸ்வரர் ஆலயம் உள்ள தலம். அது வாஸ்து கோயில். அங்கே பிறந்தேன். பிறக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நார்மல். அப்பா பேர் கருணாநிதி, அம்மா பேர் விமலா. 2 தம்பிங்க. விவசாய ஃபேமிலி தான். கண்ணப்புறம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் தான் நான் படித்து வந்தேன். அப்பா வந்து 2001 அப்பா இறந்துட்டாங்க. அது என் குடும்பத்துக்கு முதல் அடி. அதுதான் ஃபஸ்ட்டு என் குடும்பத்துக்கு ஏற்பட்ட முதல் அடி. அதுக்கு பிறகு நான் வந்து கண்டினியூஸாக ஸ்டடியை வந்து கண்டினியூ பண்ண முடியல என்னால். நான் வந்து வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போக ஆரம்பித்தேன். ஆனால் வேலைக்கு போக பார்த்திங்கன்னா எதிர்பாராமல் கண்ணில் சிமெண்ட்டு பால் அடித்து, எனக்கு சிமெண்ட்டு பால் அடித்தது தான் தெரியுமே தவிர இந்த மாதிரி ஆகும்லாம் எனக்கு தெரியாது. நான் அதை அப்படியே விளையாட்டுத்தனமாக விட்டுட்டு ஒரு 3 மாதம் அப்படியே விளையாட்டுத்தனமாக விட்டுட்டு இருந்துட்டேன். பார்த்திங்கன்னா அது ஒரு நாளடைவில் கண் வந்து உள்ளுக்குள்ளேயே கண்ணை பாதிக்க ஆரம்பிச்சிட்டு, யதார்த்தமாக ஒரு நாள் ஈவினிங்கு அப்படியே சாதாரண கடத்தூரில் அப்படியே நடந்து போயிட்டுருக்கிறப்ப பார்த்திங்கன்னா தடுமாறி கீழே விழுந்துட்டேன். அப்போ தான் நான் சுதாரித்தேன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப எனக்கு பார்வை தெரியலன்ற விஷயமே தெரியுது. அம்மாட்ட வந்து சொல்லி உடனே கண் ஹாஸ்பிட்டலுக்கு போய் கண்ணை செக் பண்ணால் கண்ணில் வந்து ப்ராப்ளம், சிமெண்ட் பால் உள்ளே செப்டிக் ஆகி புண்ணாயிடுச்சுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பார்வை வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி, ஆனால் இருக்கிற பார்வையை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணலான்ற மாதிரி அவங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷம் ட்ரீட்மெண்ட் இங்கேயே போயிட்டு செக் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்தோம். அது ஒன்றும் கை கொடுக்கல. இறுதியாக ஜோசப் ஹாஸ்பிட்டலில் போய் கண்ணை செக் பண்ணுறதுக்கு 100% பார்வை இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. வயசு வந்து அப்போ பார்த்தீங்கன்னா சார் 17 வயசுல வந்து உங்க கண்ணில் வந்து பால் படுது. ஆமாம் சார். நீங்கள் சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறீங்க, சித்தால் வேலைக்கு போகிறீங்க. ஆமாம் சார். அது கோயில் வேலை. இப்போ ஃபேமிலியெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் மேக்ஸிமம் திருப்பகுளூர், திருக்கண்ணபுரம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா கோயில் வேலை செய்கிறவங்க தான் அதிகம். அதான் சொத வேலை. 17 வயசுலேயே கிட்டத்தட்ட வெளியிலலாம் போய் வேலை செஞ்சேன். ஆந்திரா வரலையும் போய் வேலை பார்த்தேன். அங்கே தான் போய்ட்டு இப்போ இந்த சிமெண்ட்டு பால் அடித்து கண் டோட்டலாக பார்வை இதானது. இப்போ 100% பார்வை இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட 3 வருஷம் வீட்டிலே உட்காந்துட்டேன் சார். எந்த ஒரு மூமெண்ட்டுமே எனக்கு கிடையாது. வெளியிலே வர்றதுக்கே எனக்கு ஒரு காலை அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கே எனக்கு ஒரு மாதிரியான பயம் உண்டாகும். எங்கேயா கீழே விழுந்துருவோமோ ஏதாவது ஆகிடுமோங்கிற ஒரு பயத்தில் வீட்டுக்குள்ளேயே 3 வருஷம். எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இப்போ இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அலட்சியமாக இருக்காங்கிற மாதிரி ரொம்ப அது எப்படின்னா கண் தெரியாமல் போயிட்டு யார் செஞ்ச பாவமோ இந்த மாதிரிலாம் ரொம்ப ரொம்ப இரிட்டேட்டிங்காக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது எனக்கு ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகிட்டு
அதை வந்து இது பண்ணும்போது எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங் ஆகிட்டு. சரி ஏதாவது ஒன்று நம்ம பண்ணி ஆகணுங்கிறப்ப தான் யதார்த்தமாக எங்கள் அம்மாட்ட நான் அப்படியே படுத்து சொன்னேன். எனக்கு தான் முடிஞ்சு போச்சம்மா, கண்ணு தெரியல, இதுக்கு அந்தாண்ட எதுக்குமே என்ன போட்டு நீ ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிற, அடுத்து தம்பிங்களை படிக்க வச்சு நல்லா பாருமா அப்படின்னு சொன்னேன். சூசைட் பண்ணிக்கலாங்கிற ஒரு பிளானு கூட போய் சூசைட் கூட அட்டன் பண்ணேன். அப்போ தான் எங்கள் அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீ இருக்கிறதப்பா தம்பிகளுக்கு யானை பலம், நீ உனக்கு இப்போ இந்த மாதிரி ஆகிட்டுன்னு சொல்லி நீ பண்ணிக்கிட்டனா அடுத்தது அவங்களுக்கு எப்படி ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் சார் என்னை டோட்டலாகவே மாற்றினுச்சு. அப்போ நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும், எனக்காக இல்லைனாலும் எங்கள் அம்மாவுக்கு என் தம்பிங்களுக்காக ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணுங்கிற ஒரு தாட்டே எனக்குள்ளே வந்துச்சு. உடனே அம்மா அழைச்சிக்கிட்டு நான் நாகப்பட்டினம் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போய் மனு கொடுக்கலாம், அதாவது தொழில் கல்வி அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன இருக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது. இப்போ இந்த பிளைண்டுக்கு வந்து எந்த மாதிரி இருக்குன்றது கூட எனக்கு தெரியாது. நான் பிளைண்டுன்றதே எனக்கு வந்து நான் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகிறப்ப தான் தெரியும். இப்போ இந்த மாதிரி வந்து நான் தொழில் கல்வி ஏதாவது படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் அப்போ வந்து தென்காசி ஜவஹர் சார் அவர் தான் கலெக்டர் வந்து போய் மனு கொடுக்குறேன். மனு கொடுத்தப்ப நான் முதல்ல தட்டி கொடுத்து சார் கேட்குறாரு, நீ இப்போ என்னப்பா பண்ண போகிறேன் சார், தொழில் கல்வி இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் எனக்கு சிறப்பாக இருக்கும் சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை படிக்க வச்சா படிப்பியா அப்படின்னு கேட்டேன். படிக்கிறேன் சார் அப்படின்ட்டேன். உடனே மயிலாடுதுறை டிபிடிஆர் ஸ்கூல், அது டிபிடிஆர் ஸ்கூல்னால் நேஷ்னல் ஸ்கூல், அது டிபிடிஆர் அந்த ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா உடனே டிஆர் மூலியமாக அங்கே கால் பண்ணி இந்த மாதிரி ஒருத்தர் வராரு விமல்ராஜ்னு சொல்லிட்டு அவருக்கு உடனே அட்மிஷன் போட்டுங்கிற மாதிரி அவங்க உடனே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சார். திரும்ப அதே டிபிடிஆர் ஸ்கூலில் 7th கண்டினியூ பண்ணுறேன். இப்போ கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு பிரேக் ஆகி திரும்ப 7th ஸ்டார்ட் பண்ணுறாங்க 18 வயசில். ஒரு காலேஜ் படிக்கக்கூடிய ஏஜில் போயிட்டு நான் திரும்ப 7th ஸ்டார்ட் பண்ணுறேன் சார். அப்போ தான் எனக்கு வந்து முழுமையாக படிக்கணும், ஒரு ஏதாவது ஒன்று நம்ம பண்ணி ஆகணுங்கிற ஒரு வைராக்கியம் எனக்குள்ளே வந்துச்சு. 7th படிக்க ஆரம்பித்தேன் சார். நான் 7th 8th 9th 3 வருஷம் படித்தேன் மயிலாடுதுறை டிபிடிஆர் ஸ்கூலில். நல்லா படிக்கணும்னு முடிவு பண்ணி தான் நான் மயிலாடுதுறையில் படிக்க ஆரம்பித்தேன். என்னுடைய படிப்பு ஜேர்னி அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் ஃபுல்ஃபில் பண்ண முடியல மயிலாடுதுறையில். அடுத்து மயிலாடுதுறையில் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ரிசர்ச் டீச்சருக்கெலாம் சம்பளம் கொடுக்க முடியல, இந்த ஸ்கீமை க்ளோஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு. ரொம்ப பதட்டம், பயம். ஸ்கூலை மூடிட்டாங்கன்னு சொல்லவே சார் நான் எப்படி ஒரு பார்வை இழந்து நான் நின்னனோ அதே போல் அந்த ஸ்கூல் வாசலில் நின்னேன். அதாவது 10th +2 போகக்கூடிய பசங்களை மட்டும் கேட்குறாங்க, இந்த மாதிரி கடலூரில் ஒரு ஸ்கூல் இருக்குது, அங்கே போகிறீங்களா, அங்கே நாங்கள் ரெஃபர் பண்ணுறோம், நான் சொல்லி விட்றேன், நீங்கள் அங்கே போகிறீங்களான்னு சொல்லி எங்கள் சார் ஜம்புநாதன் சார் அவர் தான் கேட்குறாரு, நீங்கள் போகிறீங்களா அங்கே அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப எங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் போகிறேன்னு சொல்கிறதா இல்லை போக மாட்டேன் என்னால் முடியாது சார் அங்கே போய் படிக்கிறதுக்குன்னு சொல்கிறதானே எனக்கு தெரியல. எனக்குன்னு இல்லை, என் கூட படித்த ஃப்ரெண்டு எல்லாருக்குமே அதை குழப்பம். அப்புறம் தான் அம்மா சொல்லிட்டாங்க, எங்கே படித்தாலும் பரவாயில்லப்பா, சென்னையில் படித்தாலும் பரவாயில்ல, நான் கொண்டு வந்து விட்டுட்டு உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு அம்மா சொல்லிட்டாங்க சார். முதல் முறையாக படிக்கிறதுக்காக நான் கடலூர் போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அம்மா தம்பிங்க இவங்களெல்லாம் விட்டுட்டு நம்ம போய் இவ்வளோ தூரத்தில் படிக்க போகிறோமா, எந்த மாதிரி படிக்க போகிறோம், நம்ம எப்படி படிக்க போகிறோம்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் 3 வருஷம் படிச்சிருக்கேன் மயிலாடுதுறை. எனக்கு ஒரு புது அறிமுகம் அது. அங்கே வந்து ஓரளவுக்கு பசங்க எல்லாருமே என் கூட நல்லா செட் ஆகிட்டாங்க. எனக்கும் நான் எப்படி முடிவு பண்ணியிருந்தேன்னா, இப்போ நான் என்னுடைய கான்செப்ட் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி எல்லோரும் இருக்கணும்னு நினைக்கிறத விட அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கணும். அதுதான். ஏன்னா இப்போ நம்ம கொஞ்சம் ஏஜுமே கொஞ்சம் கடந்து தான் போகிறோம். அப்போ அந்த கரெக்டான ஸ்டேஜில் நம்ம படிக்கிறதுக்கும் வரலை. கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் பிரேக்கு தான் பொதுவாகவே. அதனால் சரி, அதுவும் இல்லாமல் பார்வையற்றோரை பொறுத்தளவுக்கு சார் எல்லாருமே கரெக்டான ஏஜில் படிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து படிக்க வர்றதுக்கான சூழலில் அந்த அமைகிறதுக்கே கொஞ்சம் நாளாகிடுது. கடலூர் ஓட்டி வரும் ஸ்கூல் பேர் பார்த்திங்கன்னா சென்ட் டேவிட் தூய தாவீது மேல்நிலைப்பள்ளி ஸ்கூலில் 10th ஜாயின் பண்ணி நான் படிக்க ஆரம்பித்தேன் சார். நம்ம எந்த விதமான டவுட்டாக இருந்தாலும் நம்மளை கேட்பாங்க. இல்லை கிளாஸில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி இருந்துச்சு அணுகுமுறை, உங்களுக்கு அங்கே ஏதாவது கஷ்டமாக இருக்கா, எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல். அதாவது வீட்டில் நம்ம கூட எப்படி அப்பா அம்மா இருந்து கேட்பாங்களோ அதே போல் அங்கே ஸ்கூலில் சார் எங்களுக்கு அமைஞ்ச ரிசோர்ஸ் டீச்சர்லாம் கடவுள் மாதிரி கிட்ட. 10th வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு 463 மார்க் 10th.
ரொம்ப என்னுடைய லைஃப்பில் நான் மறக்க முடியாத சம்பவம் அது. டிஸ்ட்ரிக்டில் வந்து 463 சொல்லி எனக்கு சொல்லிட்டாங்க. நான் உடனே எனக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க டிஸ்ட்ரிக்டில். அமுல் வித்யஸ்ரீ அவார்டுன்னு சொல்லி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து கொடுக்குறாங்க எனக்கு. அப்புறம் வந்து 17,000 ரூபா செக்கு. இதுதான் ஃபஸ்ட்டு சார் நான் கவர்மெண்ட் மூலிமா நான் வந்து வாங்கக்கூடிய முதல் பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா அந்த 17,000 ரூபா செக்கு. அப்புறம் +1 படித்தேன் சார். +1ல் வந்து +1ல் தான் இந்த டிஎன்பிஎஸ்சி கால்ஃபர் பண்ணது. டிஎன்பிஎஸ்சி வந்து இது மாதிரி வந்து ஸ்பெஷல் இது வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த பர்த் ஆஃப் நார்மல் அந்த நார்மல் ஸ்டேஜிலேருந்து இந்த பார்வையற்ற ஸ்டேஜில் இருந்தால் இதில் நானும் இடையில ஊருக்கு தீபாவளி பொங்கல் இதில் வந்து அம்மா அழைச்சிட்டு போவாங்க ஊருக்கு. அப்போல்லாம் கூட எல்லாம் ஊரில் வந்து அவ்வளோ கேவலமாக பேசுவாங்க சார். அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் கேட்கும்போது. அதாவது எனக்கு தெரிஞ்சு பேசுனதை விட எங்கள் அம்மா வந்து என்னிட்ட சொல்ல மாட்டாங்க, இன்னொருத்தர்கிட்ட மற்றவங்கள்ட்ட சொல்லிகிட்டு இருக்கும்போது காதில் வாங்குறப்ப எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். என்ன சொல்லுவாங்கன்னா எப்படி சோறு போட வழி இல்லாமல் கொண்டு அனாதையாக ஹாஸ்டலில் தள்ளி விட்டு வந்துட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க கேவலமாக ஊரில். இப்போ எங்கள் அம்மாவுக்கு அது கிடையாது. எங்கள் அம்மாவுக்கு என்ன காரணம்னா சாப்பாடு போட முடியாமல் கொண்டு ஹாஸ்டலில் உள்ள எனக்குன்னு ஒரு வழியை நான் வந்து அங்கே இது பண்ணிக்கணுங்கிற ஒரே காரணத்தினால தான். ஏதாவது ஒரு வழி பிறக்கும். இப்போ மற்ற எவ்வளவோ பேர் இருக்காங்க, இவன் மட்டுமா உலகத்தில் இருக்கான், எவ்வளோதோ பேர் இருக்காங்க, இவனுக்கான வழி கண்டிப்பாக பிறக்கும், என் பையன் நல்லா இருப்பான், நல்லா வரணும் அப்படிங்கிற ஒரு ஏமில் தான் கொண்டு என்னை மயிலாடுதுறையில் சேர்த்தாங்க. ரொம்ப அதாவது என்னால் ஏற்றுக்கவே முடியாது. ஆனால் நான் தான் முன்னே முடிவு பண்ணிட்டேனே, நம்ம ஏதாவது ஒரு வகையில் நிரூபித்து காட்டி ஆகணும். யாருன்றத இந்த ஊருக்கு நிரூபிக்கணும்னு முடிவு பண்ணி தான் சார் நான் ஊரை விட்டே வெளில வந்தேன். ஏன்னா வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டேன். அதாவது மன ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்தேன். அதான் சார் இப்போ தீபாவளி பொங்கலுக்குலாம் ஊருக்கு வருவேன். ஊருக்கு வந்து இந்த மாதிரிலாம் சொல்லலாம், திரும்ப போயிடுவேன். ஏன்னா வேறு வழி கிடையாது. அவங்க ரெகுலராக பேசுகிறது தானே, நமக்கும் கேட்டு அது சகஜமாக நான் எடுத்துக்கிட்டேன். அதை சரி ரைட்டு அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், அவங்க புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான்னு சொல்லி. ஏன்னா நான் போயிட்டு அங்கே பார்த்தேன்ல பசங்க, இப்போ எங்கள் ஹாஸ்டல் பசங்கள்லாம் பார்த்தேன்ல, எங்கள் ஹாஸ்டல் பசங்க எங்கள் ஸ்கூலில் டேஸ் கலராக வர பசங்கள்லாம் பார்க்குறப்ப நம்ம ஒரு அது இதாக எடுத்துக்கலாம், காமனாக எடுத்துக்கிட்டேன். சரி ரைட்டு அவங்க பேசுகிறபடி பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சார் நான் மனநிலையை மாற்றிக்கிட்டு தான் நான் படிக்க ஆரம்பித்தேன். அப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்னா எனக்கு என்னென்னே தெரியும். டிஎன்பிஎஸ்சி நான் எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்னா என்னென்னே தெரியாது. அப்போ வந்து செல்வ கணபதி சார்னு சொல்லி அவங்க தான் கூப்பிட்டு எங்கள் ரிசோர்ஸ் டீச்சர் அவர் தான் கூப்பிட்டு சொன்னார், இப்போ இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி கால்ஃபர் பண்ணியிருக்காங்க, இது வந்து ஸ்பெஷல் அதாவது மாற்றுத்திறனாளிக்காக மட்டும் தனியாக பண்ணியிருக்காங்க, கால்ஃபர் பண்ணியிருக்காங்க, நீ எழுதியவங்களுக்கு கண்டிப்பாக நீ பாஸ் பண்ணிடுவா, ஜாப்புக்கு வந்துடலான்ற மாதிரி அவர் சொன்னார் சார். எனக்கு ரொம்ப நம்பிக்கை கொடுத்துச்சு. அது எப்படி சார் இப்போ தான் நான் +1 படிச்சுட்டு இருக்கேன், எப்படி அதை எழுதுறது அப்படின்னு. உனக்கு ஏஜ் இருக்குது, தாராளமாக நீ எழுதலாம். எழுதுகிறவங்க எல்லாம் ஒன்று மாதிரி தான் எழுதுவாங்க, எல்லாருமே படிச்சுக்கிட்டு தான் மேக்ஸிமம் இருப்பாங்க. சில பேர் படித்து முடிச்சுட்டு வீட்டில் இருப்பாங்க. அதனால் கண்டிப்பாக நீ வந்து நீ எழுது, கண்டிப்பாக நீ பாஸ் பண்ணிட்டு வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப மோட்டிவாக சப்போர்ட் பண்ணார் சார். சமுதாயத்தில் வந்து நம்ம வந்து நான் ஒரு மனிதனாக நிற்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணுங்கிற ஒரு முடிவு பண்ணிட்டேன். அதை ஒரு ஏம் பண்ணி தான் நான் படிக்க ஆரம்பித்தது. +1 படிச்சுக்கிட்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஏஜ் தான் நமக்கு கரெக்டான ஏஜ் தான் உங்களுக்கு கூடுதலாக தானே இருக்குது. அதனால வந்து நான் கரெக்டாக இதை வந்து நான் அந்த வாய்ப்பு சரியாக பயன்படுத்திக்க முடிஞ்சுது. அதுக்கு காரணமே செல்வகணபதி சார்னு சொல்லிட்டு அவங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணது. அம்மா நீங்கள் எழுது அவங்க நான் படிக்க ஆரம்பித்தோன்னே அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு இதாகிட்டு சார். நான் 10th வந்து படிக்க ஆரம்பித்தேன்ல, 10thலமா டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் எடுக்கிறீங்க, அப்போ வந்து அம்மாட்ட சொல்கிறீங்க பெரிய குறிப்பாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, அப்போ ஊரில் எப்படிலாம் அவங்களை வந்து அப்போ எப்படி அப்ரோச் இருக்கு வந்து அம்மாவோட மனநிலை பார்க்க எப்படி இருந்தது, ஒரு நம்பிக்கை அதுக்கு மேலே அவங்க சந்தோஷம் அதுக்கு மேலே? அம்மாவுக்கு முழுமையாக சந்தோஷம் சார். அம்மாவுக்கும் என் தம்பிங்களுக்கு நல்ல சந்தோஷம். ஆனால் ஊர் மக்களுக்கு வந்து நான் படிக்கிறதே வந்து அவங்க யாரும் ஏற்றுக்கலை. நான் படிச்சுக்கிட்டு இருக்கேங்கிறதே அவங்க யாரும் ஏற்றுக்கல. அவங்க வந்து நினைக்கிறான் அனாதை ஆஸ்திரமம், அங்கே கொண்டு ஹாஸ்டலில் விட்டா வந்து சோறு போட வழி இல்லாமல் கொண்டு ஹாஸ்டலில் விட்டு வந்துட்டான்னு தானே அவங்க கடைசி வரையும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் வேலைக்கு போகிற வரலையுமே அவங்க அதை தான் சார் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப க்ளோஸாக உள்ள ரிலேஷன் மட்டும்தான் ஓரளவுக்கு நம்பினாங்க நான் படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கிட்டு இருந்தாங்களே தவிர, எங்கள் ஊரில் மற்றபடி எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சார். சமுதாயத்தில் வந்து நான் இன்னும் சொல்லப்போனால் இந்த ஒரு நார்மலை விட பிளைண்டான பிறகு நான் வேலைக்கு வந்த பிறகு தான் சார் எனக்கு ஒரு தெளிவான ஒரு மனநிலையே வந்துச்சு.
ஸ்கூலில் +1 படிச்சுக்கிட்டு டிஎன்பிஎஸ்சியும் படிக்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு தனியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும், டிஎன்பிஎஸ்சிக்கு தனியாக ப்ரிப்பேர் பண்ணி ஆகணுங்கிற கொஞ்சம் கஷ்டம் இருந்துச்சு எனக்கு. ஆனால் இருந்தாலும் அதையும் தாண்டி நான் வந்து +1 எக்ஸாம் +1 எக்ஸாம் எழுதுறதுக்குள்ளே நான் போயிட்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதிட்டேன். அதனால கொஞ்சம் நான் 12th ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. ஆனால் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறப்ப பெரிய அனுபவம் கிடைச்சது சார். பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எக்கச்சக்க பேர் அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுத கடலூர் மெயின் சென்ட் ஜோசப் ஸ்கூலில் தான் நான் வந்து எக்ஸாம் எழுத போகிறேன். மெயின் ஸ்கூல் அது சென்ட் ஜோசப் மெயின். அங்கே போகிறப்ப பார்த்திங்கன்னா எக்கச்சக்க பேர் வந்திருக்காங்க. எல்லாம் எல்லாம் காலேஜ் பிஹெச்டி முடித்தவங்க வரலையும் அங்கே வந்திருக்காங்க எக்ஸாம் எழுத. நம்ம சாதாரண +1 முடிச்சுன்னு அங்கே போகிறேன். எல்லோரும் கேட்குறாங்க, எப்படி எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களா, என்ன இது? எனக்கு ஒன்றுமே புரியல சார். ஆனால் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு, நம்ம எப்படியும் பாஸ் பண்ணிவிடுவோங்கிற ஒரு நம்பிக்கை தான் எனக்கு கடைசி வரையிலுமே அந்த நம்பிக்கை இருந்துச்சு. எக்ஸாம் எழுதிட்டு முடிச்சுட்டு வந்துட்டேன் சார். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா எழுதுனதோடு சரியாக போச்சு. அதுக்கு பிறகு நான் அது வந்து ரிசல்ட்டு ஒரு வரலன்ற ஒரு ஃபீலிங் ஒரு பக்கம் இருந்துச்சு. திரும்ப நான் 12th ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 12th படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா என்னுடைய ஏமை வந்து நம்ம ஸ்கூல் ஸ்டடீஸை ஃபுல்லாக நான் முடிச்சிடணுங்கிறது தானே. அதனால் திரும்ப நான் 12th ஸ்டார்ட் பண்ணப்போ எனக்கு திரும்ப பழைய மாதிரி எல்லோரும் பசங்க நண்பர்கள்லாம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார். 12th படித்து பப்ளிக் அறிவிக்கிற நேரம் சார். அப்போ தான் டிஎன்பிஎஸ்சி ரிசல்ட் வருது. டிஎன்பிஎஸ்சி ரிசல்ட்டு வருதுன்னு சொல்லி எனக்கு ஒரு நண்பர் ஃபோன் பண்ணி சொல்கிறார், இந்த மாதிரி வந்து டிஎன்பிஎஸ்சி ரிசல்ட் வெளியிடுறாங்களா, போயிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லி. எனக்கு ஹால் டிக்கெட் நம்பரே மறந்து போச்சு. அன்றைக்கி இருந்த சுச்சுவேஷனுக்கு ஹால் டிக்கெட் நம்பரே மறந்துட்டேன். எனக்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் சார். 2012 ரிசல்ட் வந்த உடனே நான் போயிட்டு பார்க்குறேன், நம்பர் கண்டுபிடிச்சிட்டேன். நம்பர் எடுத்துகிட்டு போய் பார்க்குறப்ப என் நம்பர் வந்திருக்கு, பாஸுன்னு அந்த கம்ப்யூட்டர் நான் சொன்னார், அதில் ப்ரௌசிங் சென்டரில் நீங்கள் பாஸு அப்படின்னு சொல்லி. அப்போ தான் சார் எனக்கு என்னை வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல. அந்த பயங்கர சந்தோஷம். இது உடனே வீட்டுக்கு அம்மாட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன். வீட்டில் அம்மாலாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, தம்பிகளும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஸ்கூலில் வந்து சொல்கிறாங்க, கிளாஸ் மிஸ்கிட்டே சொல்கிறாங்க. அப்போது வந்து நான் +2 அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப பப்ளிக் நான் தான் ஸ்கூல் ரேங்க் 10th. இப்போ 12th எழுதணும். அப்படிங்கிறப்ப வந்து என்னை கேட்குறாங்க, எப்படிப்பா நீ வந்து இன்டர்வியூ சார் என்றைக்குன்னா மார்ச் 8ஆம் தேதி இன்டர்வியூ எங்கே சென்னையில் டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையத்தில் வந்து இன்டர்வியூ. பப்ளிக் அன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆகும். அன்றைக்கி தான் பப்ளிக். என்னால் ஒன்றுமே பண்ண முடியல சார். நான் நின்றுட்டு அழுகுறேன். எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே எனக்கு தெரியல. நான் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதா பப்ளிக் எழுதுறதா. பப்ளிக்கில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்கூலில் ஃபுல்லாக பசங்கள்லாம் சேர்ந்து அவ்வளோ வெறித்தனமாக படிச்சிருக்கோம். அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டாக 12th பப்ளிக் வந்து நம்ம ஃபஸ்ட்டு மார்க், ஏன்னா 10th ஃபஸ்ட்டு, இப்போ 12th நம்ம ஃபஸ்ட்டு வரணுங்கிற ஒரு ஏமோடு நான் வந்து வெறித்தனமாக படித்தேன்னே சொல்லலாம். அவ்வளோ ஒரு இதாக படிக்க ஆரம்பித்தேன். வந்து பார்த்திங்கன்னா இப்போ பப்ளிக்கு என்னை கூப்பிட்டு கேட்குறாங்க, என்னப்பா பண்ண போகிற, இப்போ இந்த மாதிரி இன்டர்வியூ அட்டன் பண்ண போறியா இல்லை எக்ஸாம் எழுத போறியான்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, நின்றுட்டு அழுகுறேன். அப்போ தான் வந்து எங்கள் சார் சொன்னாங்க, எல்லாம் சொன்னாங்க, அதாவது படிக்கிறதே வேலைக்காக தான், வேலை ஒன்று தேடி வந்திருக்கு, நீ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நீ இன்டர்வியூ அட்டன் பண்ணு, எக்ஸாம் நீ வந்து தாராளமாக பப்ளிக் எக்ஸாம் நீ அட்டம்ப்டில் மறுபடியும் எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன இப்போ இதில் ஃபஸ்ட்டு செகண்ட் வர்றதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல, தாராளமாக நீ போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணு, எக்ஸாமுக்கு பாக்கி எக்ஸாம் வந்து பப்ளிக் எக்ஸாம் பாக்கி கண்டினியூ பண்ணு, மற்றதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலான்ற மாதிரி எனக்கு சொல்லி கொஞ்சம் ஆறுதல் படுத்துகிறாங்க சார். ஆனால் என்னால் ஏற்றுக்க முடியல. எனக்கு வந்து ஒரு பக்கம் 12th பப்ளிக், ஒரு பக்கம் டிஎன்பிஎஸ்சி, நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதா பப்ளிக்கா அப்படின்னு எனக்கு பார்க்குறப்ப என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. அழுவ ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அப்போ தான், அதாவது படிக்க ஆரம்பித்து நான் முதல் முறையாக இந்த இது சம்மந்தமாக நான் முடிவு பண்ணி அழுதது அப்போ தான் முதல் முறை. என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறப்ப தான் சரி இன்டர்வியூ அட்டன் பண்ணுவோம் அப்படின்னு அம்மாட்ட கேட்டப்போ அம்மா சொன்னாங்க, ஃபஸ்ட்டு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணு, நம்ம மறுபடியும் வந்து நீ ஸ்கூலில் நீ பரீட்சை எழுதி மறுபடியும் நீ பாஸ் பண்ணிக்கலாம், அதனால் என்ன அப்படின்ற மாதிரி அம்மாவும் சொன்னாங்க. அம்மா உடனே கடலூர் வந்து என்னை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சார். திரும்ப மார்ச் மாதம் 8ஆம் தேதி எதுக்கு போகிறேன், இன்டர்வியூவுக்கு போகிறேன். அப்போது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூக்கு போகிறப்ப எந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணணும், அங்கே எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க எதுவுமே எனக்கு தெரியாது.
ஆனால் எங்கள் சார் சொல்கிறாங்க இன்டர்வியூலாம் கிடையாது, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தான். குரூப் 4 பொறுத்தளவு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தான் பண்ணுவாங்க, மற்றபடி ஏதாவது கேட்டால் நீ அதுக்கு தவிர பதில் சொல்லிக்கன்ற மாதிரி என்ன சொல்லி அனுப்புனாங்க. அப்புறம் சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபை பண்ணாங்க சார். சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபை பண்ணி எந்த டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ண போகிறீங்கன்ற மாதிரி கேட்டாங்க. அப்போ சொன்னேன் எந்த டிஸ்ட்ரிக்ட்னு கேட்டப்போ இதுமாரி நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் இந்த 3 டிஸ்ட்ரிக்டில் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டு அப்படின்றப்ப அவங்க இதில் பார்த்தப்ப அலாட்மெண்ட் இதில் பார்த்தப்ப ஊரவளர்ச்சித்துறை. அப்புறம் தான் நான் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் இது கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு லெட்ரு வந்துச்சு, தபால் லெட்ரு. இந்த மாதிரி வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்க, நன்னிலம் பஞ்சாயத்து யூனியனில் போய் ஜாயின் பண்ணிக்கிங்கிற மாதிரி லெட்ரு வந்துச்சு. அப்போது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து பார்த்திங்கன்னா திரு நடராஜன் சார், நல்ல ஒரு மாற்றுத்திறனாளிக்கு நல்ல ஃபுல் சப்போர்ட் டிஸ்ட்ரிக்டில் பண்ணுறதா சொல்லி சொன்னாங்க. நான் போயிட்டு பார்த்து மீட் பண்ணப்போ உங்களுக்கு வந்து நன்னிலம் பஞ்சாயத்து யூனியனில் போட்டிருக்கு, நீங்கள் போய்ட்டு அங்கே ஜாயின் பண்ணிக்கணுன்ற மாதிரி சொன்னாங்க சார். அப்புறம் தான் வந்து நன்னிலத்தில் நான் அங்கே நன்னிலம் பிடிஓ ஆஃபீஸில் ஜாயின் பண்ணது. அம்மாவோட பார்த்தீங்கன்னா சார் அவங்களுக்கு சந்தோஷம் ஒரு பக்கம் வந்து நம்பிக்கை இருந்துச்சு, நல்ல ஒரு நம்பிக்கை, எப்படியும் புள்ள சாதிப்பாங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருந்துச்சு. பயப்படவே இல்லை சார், அவங்க சப்போர்ட்டில் நான் போனேன், என் மேலே அவங்க நம்பிக்கை வச்சாங்க. அது 2 தான் அதில் இடையில, வேறு ஒன்றுமே இல்லை. கண்டிப்பாக சார். அவங்க சொன்ன அந்த வார்த்தைகள், கண்ணு இதாகி ட்ரீட்மெண்ட் பண்ணி வீட்டில் இருந்தேன் இல்லையா ஒரு 3 வருஷம், இது எல்லாத்துக்குமே அப்பயே முற்றுப்புள்ளி வச்சிட்டணும். நான் அதை ஃபீல் பண்ணது, இப்போ இந்த மாதிரிலாம் சூசைட் அட்டன் பண்ணணும்னு நினச்சது, இது எல்லாமே அந்த 3 வருஷத்துலேயே முடிச்சுக்கிட்டேன். எனக்கு நேராகவே பேசியிருக்காங்க சார், என்னத்தை அவன் படித்து என்ன பண்ண போகிறான், ஓரமாக உட்கார வச்சுட்டு வேலையை போய் அம்மா கேட்பான், ஓரமாக உட்கார வச்சுட்டு போய் நீ வேலையை பார்ப்பியா, அடுத்த 2 பிள்ளை இருக்குது அதை பார்க்காம இந்த பிள்ளையை இழுத்துக்கிட்டு கையை பிடிச்சி அழைச்சிட்டு போய் என்னத்தை இவன் பண்ண போகிறாங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. அம்மாவுக்கு ஒரு ஆசை, கல்யாணம் பண்ணி பார்க்கணும் பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லி கல்யாண பேச்சு எடுத்தோடனே ஊருக்குள்ளே பரபரப்பான ஒரு பேச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டு, எப்படி இவனுக்கு கல்யாணம் நடக்கும், இவன் கல்யாணம் பண்ணால் மேற்கொண்டு எப்படி இவன் குடும்பத்தை வச்சு பராமரிப்பான், இவனுக்கு எப்படி குழந்தை, இந்த மாதிரிலாம் வந்து பயங்கர இதாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது எனக்கு வந்து சார், எனக்கு அந்த கல்யாணம் வரலையுமே அந்த விமர்சனங்கள் இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. கல்யாணம் பண்ணி எனக்கு ஒரு பையன் பிறக்கிற வரலையுமே எனக்கு அந்த விமர்சனங்கள் இருந்துக்கிட்டு தான் சார் இருந்துச்சு. என்னை வந்து சமுதாயத்தில் வந்து ஒரு இவன் எல்லா திறமைகளும் இருக்குது, இவன் அந்த சாதிப்பாங்கிற எந்த ஒரு இதுவுமே அவங்க யாருமே ஏற்றுக்கல. கல்யாணம் பண்ணணுப்பா அப்படின்னு சொன்னப்போ, ஏமா இப்போ இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இப்போ ஏன் கல்யாணம், பொறுமையாக பார்த்துக்கலாங்கிற மாதிரி நான் சொன்னேன். இல்லை கல்யாணம் பண்ணிங்கன்னா தான் நல்லது, இப்போ அடுத்தடுத்து தம்பிலாம் இருக்கானோ, அடுத்து அவங்களாம் கல்யாணம் பண்ணணும், அதனால் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறேன் ஃபஸ்ட்டுன்ற மாதிரி ஃபஸ்ட்டு பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணு பார்க்க ஆரம்பித்தா எல்லாருக்குமே இருக்கிற பிரச்சனைகள் இதை தானே நம்ம எல்லாம் இது சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி கண்ணு தெரியல, எப்படி பொண்ணு பார்க்குறது, எங்கே பார்க்குறது, யாரை பார்க்குறதுங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ தான் வந்து இப்போ இவங்க மிஸ்ஸஸ் இவங்க பக்கத்தில் நமக்கு இவங்களுடைய பெரியப்பா வீடு வந்து நம்ம வீட்டுக்கும் பக்கத்தில் இருக்குது. அவங்க வந்து இந்த மாதிரி தங்கச்சி இருக்குது திருப்பாமரத்தில், என் பெரிய சித்தப்பா வீடு திருப்பாமரத்தில் இருக்குது, பொண்ணு இருக்குது, போய் வேணால் கேட்டு பார்க்கலாங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம மொதல் பொண்ணு பார்க்க எங்கள் மாமா, அம்மா, எங்கள் அக்கா எல்லோரும் கார் எடுத்துகிட்டு போனாங்க பொண்ணு பார்க்க. போய் கேட்குறாங்க, முதல் பொண்ணு கேட்குறாங்க. எங்கள் அம்மாவுக்குலாம் கொஞ்சம் தயக்கம், எப்படின்னா என்னத்தான் படிச்சிருந்தாலும் வேலையில் இருந்தாலும் அந்த கண்ணு தெரியலங்கிற அந்த ஒரு இது தானே முன்னாடியில் இருக்குது. போயிட்டு எப்படி கேட்குறதுன்னு சொல்லிட்டு யோசித்து கேட்டோன்னே எல்லாம் அவங்க அப்பா அம்மாலாம் சொன்னாங்க, சரி அப்போனா கல்யாணம் பண்ணி தரோன்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. எங்கள் மாமா தான் எங்கள் அம்மாவோட தம்பி, பாரதி, பேர் பாரதி. அவங்க தான் வந்து நேராக கூப்பிட்டு இவங்களை நேராக மிஸ்ஸஸை கூப்பிட்டு நேராக கேட்டாங்க. இல்லை பாரதி மாமா வந்து ஒன்று கேட்டுச்சுல, ஆமாம், இப்போ வந்து உங்கள் அப்பா அம்மா சொல்கிறாங்க ரைட்டு, நீ எந்த மாதிரி எடுத்துக்கிற, நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி ஒன்று கேட்டாங்கல்ல, அது சொன்னேன். கல்யாணம் எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. நான் ரொம்ப லைஃப்பில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இவங்களை வச்சு நான் எந்த கவலையுமே படலை. ஏன்னா அவங்களோட திறமைக்கு அவங்க நல்லா இருப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கை தான். இன்னும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க, எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. நான் கல்யாணம் பண்ண எனக்கே 2 குழந்தைங்க பிறந்துட்டு இது வரைக்கும் நான் என்னை கஷ்டப்பட்டு வச்சதே கிடையாது. கடவுள் புண்ணியத்தை நான் நல்லா இருக்கேன். நிறைய பேர் சொன்னாங்க, இவங்களை நம்பி எப்படி பொண்ணு கொடுக்குறீங்கன்னு. எங்கள் அப்பாட்டியே நம்ம பேர் கேட்டிருக்காங்க, உங்கள் ஊர்லேயே கேட்டிருக்காங்க, எப்படி இவங்களை நம்பி பொண்ணு கொடுக்குறீங்க, நல்லா இருக்குமா அப்படின்னு கூட கேட்டிருக்காங்க. அதுக்கும் சொன்னாங்க, அந்த பிள்ளைய நம்பி தான் நான் பொண்ணை கொடுக்குறேன், எல்லாம் என் பிள்ளை நல்லபடியாக இருந்துக்கும் அப்படின்னு சொன்னாங்க.
இப்போ நல்லா இருக்குண்ணா. பொறுத்த அளவுக்கு எல்லாருமே நல்லா சப்போர்ட்டாக தான் சார் இருக்காங்க. அது பார்த்திங்கன்னா இப்போ கல்யாணம் அப்படின்னு சொல்கிறப்ப அதை பல விமர்சனங்களுக்குள்ளாகி தான் என் கல்யாணமே நடந்துச்சு. ஏன்னா எல்லாருக்குமே அந்த குழப்பம், எப்படி கண்ணு தெரியாமல் கல்யாணம் எப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. கல்யாணம் முடிவு பண்ணியாச்சு. ஜூன் 4ஆம் தேதி 2014 ஜூன் 4ஆம் தேதி கல்யாணம்னு சொல்லி முடிவு பண்ணி பத்திரிக்கையும் அடித்தாச்சு. பத்திரிக்கை அடித்து ஊரெல்லாம் பத்திரிக்கை அடித்தாச்சு. எல்லாருக்கும் ஒரு குழப்பம் தான். அந்த கல்யாண மண்டபத்துக்கு வரலையுமே குழப்பமாக தான் சார் இருந்துச்சு. மக்கள் மத்தியில் வந்து குழப்பம் இருந்துச்சு. எப்படி நடக்கும் பார்ப்போம். இதை வந்து நிறைய பேர் ஒரு கல்யாணத்துக்கு வந்தாங்கங்கிறத விட எப்படி கல்யாணம் நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காகவே நிறைய பேர் கல்யாணத்துக்கு வந்தாங்க. நடக்குதா நடக்கலையாங்கிறது ஒரு பக்கம், எப்படி நடக்குது, எப்படி தாலி கட்டுவான், எப்படி அடுத்தடுத்து பண்ணுவாங்க, இதை பார்க்குறதுக்காகவே நிறைய பேர் கல்யாணத்துக்கு வந்தாங்க. ஏற்றுக்கக்கூடிய எல்லாத்தையுமே ஏற்றுக்கக்கூடிய நான் ஸ்டேஜில் இருக்கிறதுனால நான் வந்து தைரியமாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என் கல்யாணத்தை பொறுத்த அளவுக்கு பயங்கர கிராண்டாக எங்கள் அம்மா நடத்துனாங்க சார். தம்பி ஃபுல் சப்போர்ட்டு, எங்கள் மாமா பாரதின்னு சொல்லிட்டு எங்கள் மாமா அவர் தான் ஃபுல் சப்போர்ட்டு கல்யாணத்துக்கு. எல்லாரும் கல்யாணம் இப்போ ஆஃபீஸ் அதே போல் கல்யாணத்தை வந்து பார்த்திங்கன்னா எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் எல்லாருமே வந்தாங்க சார். பெரிய எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். இப்போ எங்கள் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு எனக்கு கல்யாணங்கவும் ரொம்ப பேருக்கு சந்தோஷம் இதில். அதாவது எங்கள் ஊரை பொறுத்தளவுக்கு நிறைய பேர் மக்கள் மத்தியில் இந்த மாதிரி ஒரு குழப்பம், இந்த மாதிரி எப்படி நடக்கும் ஏது நடக்குங்கிற ஒரு குழப்பம் இருந்தாலும் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ரொம்ப சந்தோஷம். அது ஏன்னா நான் என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சது. ஏன்னா இப்போ எங்கள் ஆஃபீஸை பொறுத்தளவு எல்லா ஒருத்த கூட பாக்கி இல்லை, எல்லா ஸ்டாஃப்மே வந்தாங்க. அவங்க டிராயிங் ஆஃபீஸர்லேருந்து கலெக்டரேட்லேருந்து எல்லாருமே கல்யாணத்துக்கு வந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கல்யாணம் முடிஞ்சிடுச்சு சார். கல்யாணமும் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது ஒரு கேள்விக்குறி எல்லாருக்குமே. அடுத்தது இந்த ஒரு குழந்தை பாக்கியம், குழந்தை இதெல்லாம் எப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். இதெல்லாம் பாருங்கள் எப்படி மக்கள் மத்தியில் எந்த மாதிரி எண்ணங்கள் இதெல்லாம் வந்து வெளிப்படையாக பேச்சு வருது. இதெல்லாம் எப்போ வருதுன்னா ஒரு 4-5 மாதத்தில் வருது சார் அந்த பேச்செலாம். அடுத்தது எப்படி அப்படிங்கிற மாதிரி நடந்துச்சு. அதையும் தாண்டி அதையும் கடந்து எங்களுடைய ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். எனக்கு என் ஒய்ஃப் பார்த்திங்கன்னா அவங்க பேர் சுகந்தி, மிஸ்ஸஸ் பேர். எனக்கு பையன் வந்து பேர் கவி யோகேஷ். நான் வச்ச பேர் நானே யோசித்து வச்ச பேர். இந்த நியூமராலஜி படிலாம் வைக்கல. அப்பா பேர் அம்மா பேர் என் பேர் சேர்ந்த மாதிரி கவி. அப்பா பேர் கருணாநிதி, என் பேர் விமல்ராஜ் சேர்த்து கவின்னு வச்சு யோகேஷ், கவி யோகேஷ்னு நானாக முடிவு பண்ணி வச்சது தான். நியூமராலஜிலாம் நான் ஒன்றும் பார்க்கல. நம்ம நியூமராலஜி இந்த டேட்டு நல்ல நேரம் இதெல்லாம் நான் எதுவுமே பார்த்ததில்லை சார். ஏன்னா இதெல்லாம் பார்த்தோன்னா நான் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு ஒரு கடவுள் துணையோட எல்லாமே நடந்த மாதிரி தான் நான் எடுத்துக்கிட்டேன். அடுத்தது பாப்பா பொண்ணு, பையனுக்கு 5 வயசு ஆகுது, பொண்ணு அவளுக்கு 2.5 வயசு ஆகுது. பேர் விஷாலினி. அதுவும் நானே முடிவு பண்ணி வச்ச பேர் தான் விஷாலினி. 2 பேரும் கடவுள் புண்ணியத்தில் ஒரு கிஃப்ட் மாதிரி எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லபடியாக இருக்காங்க. இப்போ போன மாதம் ஜூன் 4ஆம் தேதி தான் கல்யாண நாள் கொண்டாடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என் ஒய்ஃபை நினச்சி நான் ஒரு ஃபஸ்ட்டு கல்யாண நாளைக்காக நான் ஒரு கவிதை எழுதினேன். அரும்பரும்பாய் பூத்த மலர், அழகாய் பூத்த மலர், அன்பால் பூத்த மலர், ஆணியில் பூத்த மலர், அதுதான் ரோஜா மலர், ஆவணியில் மலருமா என் வீட்டு தோட்டத்தில் அந்த மலர். அவங்க சொன்னாங்க உன்னை நினச்சி தான் கவிதை எழுதுனேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. என் பேர் வந்து வி கவி யோகேஷ். நீ வணக்கம். என் அப்பா நல்லா ஊக்கும்.